பேசு பொருளா ஆகி இருக்கிறது காங்கிரஸ் டிவிகே. அதே சமயத்துல டிவிகே உடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் முதல் ஆசைனா காங்கிரஸ் வந்துட்டா நல்லா இருக்கும் நம்ம தலைமையில அப்படின்ட்டு. காங்கிரஸோட விஜய்க்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய தொடர்பு கிடையாது. இது பல ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய தொடர்பு. அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்க கண்ணை மூடி திமுக டம்ப் பண்ணிட்டு விஜய் பக்கம் வந்துருவாங்க. கரூருக்கு முன்னால் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பில்டப் இருந்தது. கரூருக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா விஜய் மேலே ஒரு சிம்பத்தி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இவரால் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி சவால் ஒன்று அது கேள்வியும் வந்துருது. சரியா? இப்போ இந்த மாதிரியான சூழலில் தான் காங்கிரஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தையை ஏன் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை அவங்க பார்க்குறாங்க. திமுக ஆட்சியில் வந்து திருப்பி அதே 25 பேருக்கு கொடுக்க போகிறீங்க. அதே 25 எம்பி எம்எல்ஏ தான். யார் இப்போ 18 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 18 விட சேர்த்து இன்னும் ஒரு 8 பேர் புதுசாக ஆளுங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை பழைய ஆளுங்களுக்கே திருப்பி தரலாம். இதுதான் வரப்போகுது. இப்போ வேறு யாருக்குமே வாய்ப்பு தரலாம். நான் ஏன் உழைக்கணும்? அவங்களோட யோசனை இப்போ நம்ம ஏன் தரணும்? இப்போ 25 நிறுத்த போகிறாங்களா, எனக்கு 30 கொடுணுமா, 35 கொடுணுமா, நம்ம ஏன் தரணும்? அதுக்கு மேலே கட்டி விட்டுடலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு பின்னால் இன்னொரு ஒரு சிந்தனையும் இருப்பதாக சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். திமுக ஒரு பெரிய டிசாஸ்டரை சந்திச்சிருச்சு 26 அப்படின்னு ஆயிடுது. அப்படின் போது மறுபடியும் ஏன் நம்ம திமுக கிட்ட போகணும்? இருக்கிற விஜயவை இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி திமுக கூட மிச்சம் மீதி இருக்கிறவங்களையும் இப்படி வர வச்சு அந்த இடத்த அதே சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாக்குகள் அது இதுல இப்படியே போயிடலாமே கண்டினியூஸா. இவங்களை காங்கிரஸ் எப்படி திமுக வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணுமில்லாம ஆக்குச்சோ அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து திமுக ஒண்ணுமில்லாம ஆக்கிடலாமே. அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்க அரசியல்வாதி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்து பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். காலையில உங்களை பார்க்க வந்திருந்தேன். வழக்கமா சில நேரங்களில் வந்து பேசுறது உண்டு. அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்னைக்கு சாயந்தரமா வாங்க, சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் உங்க சேனலுக்குன்னே நான் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எதை பத்தின்னு கேட்கும்போது டிவிகே அண்ட் காங்கிரஸ் அலைன்ஸ் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்குது அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்ட்டு சில உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் உங்ககிட்ட இருக்கிறதாக சொன்னீங்க. பகிரலாமே? இல்லை, ஏற்கனவே நான் தான் இதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணேன். இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க டிவிகே வந்து காங்கிரஸோட அப்படின்னு சொல்லிட்டு. தினமலரில் கூட ஐ திங்க் ஏதோ நியூஸ் ஆர்டிக்கல் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கையிலேயே வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து 3 வாரம் முன்னாடியே நான் இதை பிரேக் பண்ணேன். ஏன்னா கரூர் சம்பவம்க்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த காங்கிரஸுடைய மூத்த தலைவர், கேரளாவை சேர்ந்த மூத்த தலைவர், அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போவே வந்து அவங்க வந்து 66 தொகுதிகள் அப்படின்னு பேசப்பட்டது, காங்கிரஸ் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது. ஓகே. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா தினகரன் தரப்பு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். தேர்தல்னு வரும்பொழுது எல்லா கட்சியோடும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. காங்கிரஸ் பாஜகவுடன் பேசாது, திமுக அதிமுகவுடன் பேசாது. இது ரெண்டும் தவிர்த்து மற்றவங்க எல்லாரோடையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. எந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் அந்த கட்சிக்கு வருது அப்படின்றத மையமாக எது பெட்டர் டீல்னு தான் பார்ப்பாங்க. சரியா? இப்போ நம்ம விஜய் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விஜய் என்ன நினைக்கிறாரு? தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, இந்த செல்வாக்கை வைத்தே நம்ம ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்றது அவர் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் அவருக்குன்னு எடுத்து சொல்லக்கூடியவங்க இருப்பாங்கல்ல. ஆமாம். அவங்க கண்டிப்பாக நீ ஒரு கூட்டணின்னு இருந்தால் தான் அவங்களால வர முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்தி தான் செய்வாங்க. அவருடைய தலைமையிலே இருக்கலாம். எல்லா பாசிபிலிட்டியும் அவங்க திங்க் பண்ணுவாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அதை பண்ணணும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? திமுக பாஜகவை தவிர்த்து யார் வந்தாலும் அரவணைத்துக் கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? இப்போ என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் அதிமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க. என்ன பார்க்க முடியுது. இப்போ இதுல என்ன விஷயம்னா காங்கிரஸோட விஜய்க்கு இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய தொடர்பு கிடையாது. இது பல ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய தொடர்பு. ராகுல் காந்தியோட விஜய்க்கு இருக்கக்கூடிய தொடர்பு ப்ளஸ் பாஜகவில் இருந்தும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? இப்படி எல்லாருமே அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ அவர் இல்லைனாலும் அவர் சுற்றி இருக்கவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் காங்கிரஸை பொறுத்திருக்கும் என்னென்னா அவங்க வந்துட்டு இதை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். 1 செகண்ட். எல்லா கட்சியுமே பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இங்க பேசு பொருளா ஆகி இருக்கிறது காங்கிரஸ் டிவிகே. அதே சமயத்துல டிவிகே உடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் முதல் ஆசைனா காங்கிரஸ் வந்துட்டா நல்லா இருக்கும் நம்ம தலைமையில அப்படின்ட்டு.
ஆனா இதுக்கான வாய்ப்புகள் இப்ப நெருங்கி இருப்பதாகவும் அதான் சொல்றேனே. இதுல என்ன உங்களுக்கு இஷ்யூன்னா, காங்கிரஸ் எப்படி இதை பார்க்கும் அப்படின்னா, சரி அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பலத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அவங்க கண்ணை மூடி திமுக டம்ப் பண்ணிட்டு விஜய் பக்கம் வந்துருவாங்க. என்ன இருக்கு? அவங்களுக்கு ஒன்றும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் என்ன? இந்த 22 எம்பிக்கள். அவ்வளவுதான். அதாவது இந்த இவங்க இருக்காங்க இல்லையா? திமுகவுடைய 21 எம்பிக்கள், இவங்களுடைய 10 பேர். 10 இவங்களுடைய 10 எதுவும் பண்ண முடியாது. அது இவங்களுக்கு தான். ஆனா 21 எம்பிக்களுடைய சப்போர்ட்ன்றது இந்திய அலையன்ஸுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த இதை நம்ம இழக்கணுமா? அப்படின்ற ஒரு யோசனை வந்து காங்கிரஸுக்கு கண்டிப்பா இருக்கும். அது ஒண்ணு தான் நிறுத்தும். மற்றபடி திமுகவோட போறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஆட்சியில பங்கு இருக்கா? இல்ல. அதுதான் அவர் சொல்றாரு. வெளிப்படையாவே அழுகுறாங்களே. ஏங்க நீங்க பழத்தை சாப்பிட்டு கொட்டையை மட்டும் எங்கள்ட்ட குடிச்சிடுறீங்க. சக்கைங்க. சக்கையா? கொட்டையெல்லாம் கொடுக்கலங்க. ஏங்க ஏதோ ஒண்ணு. சரியா? சக்கையோ கொட்டையோ உனக்கு அதுதான் கிடைக்க போகுது அப்படின்றதுதான் இருக்குன்றது நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மொத்தம் கீழே போடுற ஐட்டத்தை எடுத்து இவங்க வாயில போட்டாங்க. ஆமா. இதுல வந்து பெருசா அவங்களுக்கு பெனிஃபிட் இல்ல. அப்ப அவங்களுக்கு எங்க பெனிஃபிட் வரும்னா, ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கட்சியுடன் அவர் வந்து அவங்க பயணம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்ப விஜய்க்கு ஆட்சி பிடிக்க கரூருக்கு முன்னால விஜய்க்கு இருந்த ஒரு பில்டப், கரூருக்கு அப்புறம் விஜய்க்கு இருக்கக்கூடிய பில்டப். கரூருக்கு முன்னால் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பில்டப் இருந்தது. கரூருக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, விஜய் மேலே ஒரு சிம்பத்தி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இவரால் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி, சவால் ஒன்று அது கேள்வியும் வந்துருது. சரியா? இப்போ இந்த மாதிரியான சூழலில் தான் காங்கிரஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தையை ஏன் நடத்துகிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை அவங்க பார்க்குறாங்க. பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர். கேரளா, ஓகே, புதுச்சேரி, முடிங்க. கேரளா புதுச்சேரி அப்படின்றதே அவங்க சேர்த்து பார்க்குறாங்க. கேரளா புதுச்சேரியில் விஜயால் ஒரு சில தொகுதிகளில், ஏன்னா அங்கே வந்து கேரளா நெக்காக தான் போக போகுது. அதாவது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ். நம்ம ஃபேஸ் பண்ணுற இதே டைமில் தான் அவங்களும் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து என்னென்னா, கேரளா புதுச்சேரி தமிழ்நாடு 3 ஒரே சமயத்தில் தான் வரப்போகுது. வெஸ்ட் பெங்காலோட சேர்ந்து, அசாமோட சேர்ந்து. சரியா? இந்த 5 மாநிலங்களில் இந்த 3 மாநிலம் ஒரு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி, மற்ற முக்கியமான மாநிலம் கேரளா. இந்த முறையும் அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா கேரளாவில், அப்புறம் அவங்களுடைய கட்சி அடுத்த என்னென்னா 3வது இடத்துக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி கம்யூனிஸ்ட் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார்களோ மேற்கு வங்கத்தில், இன்னைக்கு எந்த காங்கிரஸ் இல்லவே இல்லை பாருங்க மேற்கு வங்கத்தில். ஆமாம். பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ், இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டு, அந்த மாதிரியான ஒரு சூழல் கேரளாவில் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த 1000 வாக்குகளோ 2000 வாக்குகளோ 3000 வாக்குகளோ தொகுதியில் ரொம்ப முக்கியமாகுது. அதில் அவங்களுக்கு விஜய் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இப்போ கேரளா பாயிண்ட் ஆஃப் வியூ, புதுச்சேரி, இப்போ இது கூட தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னென்னா, திமுக ஆட்சியில் வந்து திருப்பி அதே 25 பேருக்கு கொடுக்க போகிறீங்க. அதே 25 எம்பி எம்எல்ஏ தான். இப்போ 18 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 18ஓட சேர்த்து இன்னொரு 8 பேர் புதுசாக ஆளுங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை பழைய ஆளுங்களுக்கே திருப்பி தரலாம். இதுதான் வரப்போகுது. இப்போ வேறு யாருக்குமே வாய்ப்பு தரலாம், நான் ஏன் உழைக்கணும்? ஓகே. மாவட்ட அளவில் எல்லாம் சோர்வடைகிறாங்க. இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இது புதுசாக வந்திருக்கு ஒரு கட்சி, தன்னெழுச்சியாக இருக்குது அப்படின்னா இதோட நம்ம போகலாமா? புரியுது. அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வருது. 2வது திமுகவுக்கும் அந்த யோசனை இருக்குது. திமுக என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜய் ஃபேக்டர் வந்து காங்கிரஸ் போயிட்டுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காங்கிரஸ் விஜயோட காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க நமக்கு கூடுதல் இடம் கிடைக்குது. உதயசூரியனில் போட்டியிடுறதுக்கு கூடுதல் இடம் கிடைக்குது. நாம அதில் போட்டிடுவோமே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இது தற்கொலை முடிவாக போயிடாதா? இல்லை, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இப்போ செல்வி ஜெயலலிதா முயற்சி பண்ணலையா 2016? அவங்க முயற்சி பண்ணால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. இவங்க எந்த காலத்துலேயும் ஸ்ட்ராங்கான கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க. அது ரைட்டு. அது அவங்களோட யோசனைனா, இப்போ நம்ம ஏன் தரணும்? இப்போ 25ஓட நிறுத்த போகிறாங்களா? எனக்கு 30 கொடுமா, 35 கொடுமா, நம்ம ஏன் தரணும்? ஆமாம், அதுக்கு மேலே கட்டி விட்டுடலாம் அப்படின்ற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு பின்னால் இன்னொரு ஒரு சிந்தனையும் இருப்பதாக சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட். என்னென்னா, ராகுல் காந்தியோடைய எண்ண ஓட்டம் என்னன்னா, அப்படியே அந்த எம்ஜிஆர் எஃபெக்டை அவர் யோசிக்கிறார். என்ன அவர் யோசிக்கிறாருன்னா, திமுகவிலிருந்து பிளவுபட்டு அதிமுக உருவான பொழுது இந்திரா காந்தி அம்மையாருடைய சப்போர்ட் இருந்தது. ஓகே. அந்த சப்போர்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ், கருணாநிதி தலைமையிலான திமுக, இந்த 2 பெரிய சக்திகளையும் எதிர்த்து எம்ஜிஆர் என்கிற அந்த ஒரு பெரிய சக்தியை மேலே கொண்டு வர
வெற்றி பெற வச்சுதுன்ற மாதிரி இப்போ அதிமுக திமுகங்கிற இருபெரும் சக்தியை கடந்து விஜய்ங்கிற சக்தியை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ராகுல் அப்படின்ற கணக்கை, யோசிக்கிறார். அதாவது இந்திரா காந்தி என்ன கணக்கு போட்டாங்களோ அதே கணக்கை ராகுல் காந்தி இப்போ போடணும்னு பார்க்குறாரு அப்படின்றது தான் இதில். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சமயத்தில் நம்ம ஒரு கால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாருனாக்க பாஜகவோட இருக்கக்கூடிய அந்த அதிமுக கூட்டணிக்கு நான் போகவே மாட்டேன்னு சொல்கிறாரு. பட் ஒரு கால் போயிட்டாருன்னா அப்போ அங்கே பாஜகவுக்கு ஒரு நிரந்தர என்ட்ரி வந்துடுறீங்க. கண்டிப்பா. அண்ட் பாஜக அவர் நம்புறார், இது உண்மை இல்லை, ஆனால் அவர் நம்புறாரு பாஜக அதிமுகவை எப்படியும் விழுங்கிவிடும் அப்படின்றதால நம்ம பாஜகவுக்கு நம்ம கால் ஒன்று அனுமதிக்க கூடாது என்றால் விஜய்ங்கிற சக்திக்கு நம்ம வந்து இங்கே ஆதரவு அங்க போக விட்டுறக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமும். ஸோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இன்னொன்று காங்கிரஸுக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இதில் விஜயோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னால் திமுகவோட பார்கெயின் அதிகமாகுது. விஜய்க்கும் அது ப்ளஸ். என்னன்னா, ஒருவேளை லாஸ்ட் ஆப்ஷனா எதுவுமே செட் ஆகலாம் ஏடிஎம்கே போகலான்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாருன்னா கூட அவருடைய பார்கெனுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப தெளிவாக இது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதோ அல்லது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாக செய்திகளை கசிய விடுவதோ அவங்களுக்கு அட்வான்டேஜ். அது புரிஞ்சிக்க முடியுதுங்க. பட் இது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் அப்படின்னு ஒன்று அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இதே ராகுல் காந்திக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இணக்கமான ஒரு உறவு இருக்குன்ட்டு. இந்த இணக்கமான உறவின் அடிப்படையில் ராகுல் காந்தியை கூட சொல்லலாமே ஸ்டாலின்கிட்ட, எப்படி இந்த ஒரு தேர்தலுக்கு நீங்கள் நாங்கள் விஜயோட போகிறோம், சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் விஜயோட போகிறோம், இதை வந்து விஜயை பாஜக பக்கம் அனுப்பாமல் இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டிய நடவடிக்கையாக எடுத்துப்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் திரும்பி நம்ம உடன்படிக்கையை வச்சுப்போம் அப்படின்னு கூட அவங்க பேசலாம். இப்படி யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுல என்ன பெனிஃபிட், காங்கிரஸை வெளியே அனுப்புறதுனால திமுகவால ஒரு பழைய மாதிரி 170 தொகுதியில போட்டி போட முடியும். கூட்டணி கட்சிகளுக்கும் இந்த விசிக மாதிரி கட்சிகளும் எக்ஸ்ட்ரா 2 சீட் கொடுக்க முடியும். ராமதாஸ் தலைமையிலான பாமகவையும் உள்ளே இழுத்துக் கொள்ள முடியும். இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஓகே வாங்க. தேமுதிகவையும் உள்ளே எடுக்க முடியும். இவங்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு பண்ண முடியும். டிடிவி தினகரன், எனக்கு டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன, அதுலேயும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இருக்குன்னு சொல்கிறேன். என்ன டிடிவி தினகரன் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னென்னா, ஏன் வந்து இவர் வந்து இப்போ திடீர்னு இந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் இறங்குறாரு, களமிறங்குறாரு அப்படின்னா, பிரச்சனை என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இருப்பது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறதுனா, குக்கர் சின்னத்தில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். ஓகே, ஃபேர் தானே. இடம் வாங்கி குக்கர் சின்னத்தில் நீ ஒரு கட்சி தனியா வச்சிருக்க, குக்கர் சின்னத்தில் நில்லு. எல்லாரும் அதான் கேட்பாங்க, தனி கட்சி வச்சிருவாங்க எல்லாமே. ஆனா டிடிவி தினகரனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் என்ன ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ரங்கசாமி, வேலுங்கார்த்திகேயன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சரியா, தேர்போகி பாண்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 பேர் இருக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குக்கர் சின்னத்தை நம்ம தள்ள கட்டிடுவாங்க. ஓகே, இடத்தையும் கொடுத்துருவாங்க. ஒரு 4 இடமோ 3 இடமோ 5 இடமோ கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த இடத்துல சொல்லி வச்ச மாதிரி அதிமுக காரணம் திமுக காரணம் நம்மளுக்கு காலி பண்ணுவோம். என்னங்க எங்க மெஜாரிட்டி வேணுங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. ரைட்டுங்க, இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓகே, சரியா, அவங்க 2 எம்எல்ஏ வந்துடக்கூடாதுன்னு யோசிப்பாங்களா? அந்த 2 எம்எல்ஏ வந்தா நமக்கு ஒருவேளை 118 சீட் 10 யூஸ் ஆகும் பண்ண மாட்டாங்க, நம்மளை காலி பண்ணுவாங்க அப்படின்றத இவங்களோட யோசனை, இவங்களோட திங்கிங் அப்படி போகுது. அப்போ இங்க நம்ம வந்து ஏப்ரல்ல கூட்டணி ஃபார்ம் ஆச்சு, அது பாஜக அதிமுக கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. சரியா, அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை கண்டுக்கவே இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் உடன்படுறோம்னு சொன்னால் நான் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கிட்டே இருந்தாலும் அர்த்தம். அப்படி சொல்லியும் அவங்க கண்டுக்கல, கட்சியிலேருந்து ஆளுகளை உருவிட்டே இருக்காங்க. அப்படின்னும் பொழுது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ண ஓட்டம். இந்த கதை எப்படி வந்து இங்கே இணையுது அது சொல்லுங்கள். என்னன்னா அவையோட ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிடிவி தினகரன் பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ரெட்டை இலையில் கொடுத்தான்னு நிற்போம். ஓகே, அப்படி இல்லையா நம்ம உதயசூரியன் சின்னத்தில் நிற்போம். மொத்தம் பெரிய சின்னமாக வேணும். இது இந்த குக்கரை நம்பி நம்ம போக முடியாது. இதுதான் அவங்களுடைய எண்ண ஓட்டம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கடுமையாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்திருக்கோம், எத்தனை கிட்டத்தட்ட 7 வருஷமாக நாங்கள் தான் எதிர்த்திருக்கோம். திமுகவை விட அதிகமாக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தான் எதிர்த்தோம் அப்படின்னு அவர் ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, ஆட்சியில் இல்லாத பொழுதும் சரி நாங்கள் தான் எதிர்த்திருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்த பொழுதும் எதிர்த்தோம், 5 ஆண்டுகள் இப்போவும் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் நாங்கள் அவரை எடுத்துருக்கோம் கடுமையாக. அப்படின்னும் பொழுது திமுகவில் எங்களுக்கு இடம் ஒதுக்குங்க, 7 சீட்டு ஒதுக்குங்க,
உங்களுக்கு சவுத்தில் என்ன பிரச்சனை வருமோ, காங்கிரஸ் வெளியேறுவதனால் வரக்கூடியதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு உதயசூரியன்ல நிக்கிறோம். இதோட ஆஃபர் திமுகவுக்கு என்ன வேணும்? அதுதான் அவர் கொடுப்பாங்க. அப்போ அதை திமுக அகாமடேட் பண்ணணும்னா காங்கிரஸை வெளியே அனுப்புறதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறது இல்லையே. ஓகே, நீங்க இது ஒரு பக்கம். டிடிவி, இந்த டிடிவி, ஓபிஎஸ், இந்த கும்பல் அப்படியே போயிட்டா பரவாயில்லைங்க. அதுதான் அவன் இது. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, நான் ரெட்டையில உனக்கு திருப்பி சீட்டை கொடுத்து நீ திருப்பி உள்ள ரெட்டையில ஒரு 4 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு ஸ்லீப்பர் செல்னு சொல்லி திருப்பி ஒரு பிரச்சனையை கொண்டு வரத எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துறாரு. ஓகே, ரெண்டாவது அவர் என்ன தெளிவுபடுத்துறாரு, என்டிஏ பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் முடிவு செய்வோம். அதிமுக தலைமை தாங்குது என்டிஏல. இந்த புதிய என்டிஏவில் யார் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இதில் என்னன்னா, வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் அவசியம். ஆனால் அந்த ஒவ்வொரு சீட்டும் தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதா கொள்ளக்கூடிய ஒத்துழைப்பு தரக்கூடியதா இருக்கணும் முழுக்க முழுக்க. அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு கால் டச் அண்ட் கோல் வருதுன்னு அப்படின்னு வரும்பொழுது அவர் ஒரு சீட்டு. இப்போ கடந்த முறை என்னாச்சு, பாஜக ஒரு குறையை சொன்னார்கள், என்னென்னா ஜெயிக்க முடியாத தொகுதிகள்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம பக்கம். இப்போ அது மாதிரி நடக்கக்கூடாது, ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கணும். அதாவது பாஜக 30 தொகுதி நிற்கிறாங்க, 25 தொகுதி நிற்கிறாங்கன்னா அந்த 25 30 தொகுதியில் பாஜக 20 தொகுதிகளாவது வெல்லும் அளவுக்கு இருக்கணும். இல்லை, அமித்ஷா அவர்களே அதுதான் சொன்னதாக நம்ம கேள்விப்பட்ட. நம்பர் ஆஃப் சீட்டை பற்றி பார்க்காதீங்க, நம்பர் ஆஃப் எம்எல்ஏ பாருங்க, அப்போ ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிற தொகுதியாக இரட்டை இலக்கத்தில் பாஜக உள்ளே நுழையும் சட்டமன்றத்துக்குள்ள. ரெண்டாவது அதிமுகவுக்கு பக்கபலமாக அது இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன்லேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுறதுக்கான காரணம் இதுதான். ஓகே, இது வந்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது கிரவுண்ட் லெவலில் இப்படி தான் அது போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, தனியாக போகணும், 234 தனியாக போகணும், இல்லை தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும், இல்லை அதிமுக கூட்டணியில் சேரணும். இந்த 3 ஆப்ஷன் தான் அவர்கிட்ட இருக்குது. சரியா? இப்போ இந்த 234 தொகுதியும் தனியாக போகிறாருன்னு வைங்க. நீங்கள் என்னதான் கேப்பபிள் கேண்டிடேட் போட்டாலும் தொகுதியில் 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, ஒரு சில தொகுதியில் 20,000 ஓட்டு, இம்ப்ரெசிவ் ஓட்டு, இதுக்கு மேலே நீங்கள் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. சரியா? ஏன்னா தமிழக மக்கள் வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழக மக்கள் எல்லோரையும் வரவேற்பார்கள். ஆனால் இதுவரையில் அரசியலில் எந்தவித வெற்றியும் பெற்றாத ஒரு நபருக்கு கொண்டு போய் தூக்கி வச்சு முதலமைச்சர் ஆக்கிய வரலாறே கிடையாது. ஓகே, எம்ஜிஆர் அப்படின்னா எம்ஜிஆர் எத்தனை ஆண்டுகள் எம்எல்ஏ, எம்எல்சி, ஒரு கட்சியில் எப்படி பயணிச்சிருக்காரு, இதெல்லாம் இருந்து தான் எம்ஜிஆருக்கு அந்த கொடுக்க முடியுது. அந்த 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 இதை கொடுத்தாங்க. செல்வி ஜெயலலிதான்னா அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம் அவங்க பின்னால் இருந்தது. சரியா? இன்னைக்கு விஜயோடைய இயக்கம் நான் சிறுமைப்படுத்தலை, குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் ஒரு கிரீன் ஹார்ன் பொலிட்டிஷியன். உன்னை எப்படி மக்கள் பார்ப்பார்கள், உன்னை பிடித்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் மேலே வந்து சிம்பத்தி இருக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், உடைய ஒரு முதலமைச்சராக எப்படி அவர்கள் யோசிப்பார்கள். அந்த அளவுக்கு வந்து அவருடைய அடுத்த 6 மாசம் செயல்பாடுகள்ன்றதை விட கடந்து உன்னை முதலமைச்சராக அவர்கள் பொருத்தி பார்ப்பதற்கான ஒரே ஒரு நீ நல்ல மனிதன், பரிச்சயமானவர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய ரசிகர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தவிர்த்து உன்னை முதலமைச்சர் என்று பார்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். சரி, அப்படி ஒன்றை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம், உன் வேட்பாளர்கள் இல்லைங்க. இந்த ஆர்குமெண்ட் எல்லாருமே எடுத்து வச்சுட்டு தாங்க இருக்காங்க. நான் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இப்போ இதெல்லாம் என்னன்னா உங்களை பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க, ஆனா உங்க தொகுதியில் நிக்கிற வேட்பாளருக்கு ஓட்டு போட அது ஒரு பக்கம் இருக்குது. அது ஒரு பக்கம். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை பிடிச்சிருந்தா கூட எனக்கே உங்களை பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, எனக்கு விஜய் பிடிக்குங்க. பட் விஜயோட ஹேண்ட்லிங் ஆஃப் கிரைசிஸ் நான் பார்க்குறேன். இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் கிரைசிஸ்ன்னு தெரியுது. அப்போ என்னுடைய நாட்டை நான் கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைப்பேனா? ஓகே, இந்த கொஸ்டின்ல இருக்கு. நம்ம இப்ப அலையன்ஸ் ஃபார்ம் பண்றத பத்தி தான். இப்ப அலையன்ஸ் வரும்போது விஜய்க்கு காங்கிரஸோடைய தேவை இருக்கு. ஏன்? காங்கிரஸ் என்ற ஒரு சீரியஸ் கட்சி தங்களுடன் சேரும் பொழுது விஜய்க்கான அங்கீகாரம் உயர்கிறது. அதாவது அந்த ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ரெண்டு விஜய் பக்கத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் மும்முனை போட்டியில அது ரியல் மும்முனை போட்டி மாதிரி இருக்கும். இப்ப நீங்க காங்கிரஸ் இப்ப விஜய் நிக்கிறார் மேடையில, விஜய் பக்கத்துல ஒரு ப. சிதம்பரம், என்ன ஒரு ராகுல் காந்தியே கூட ராகுல் காந்தி, ப. சிதம்பரம், KS அழகிரி, இந்த மாதிரியான நபர்கள் வந்து நிற்கும் பொழுது என்ன ஆகுது?
விஜயோடைய ஸ்டாச்சர் உயருது. சரியா? அப்போ இந்த நம்பகத்தன்மையை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். விஜயால் மூத்த பழுத்த அரசியல்வாதிகள் எல்லாமே சேர்ந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் நம்புறாங்க, இவங்க நம்புறாங்கன்னு போது விஜயால இஸ் கேப்பபிள் அப்படின்ற எண்ண ஓட்டம் வரும். சரியா? இந்த எண்ண ஓட்டம் வெறும் 18 வயதுல 23 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, அதற்கு கடந்து இருக்கக்கூடிய வயதினருக்கும் அப்போ தான் வரும். புரியுது. ஸோ இஃப் யூ ஆர் அ சீரியஸ் கண்டெண்டர், உன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும். உங்க தலைமையில கூட்டணினா என்ன மாதிரி ஒரு சீரியஸ் கட்சி வரணும். ஒரு சீரியஸ் கட்சியாக வரணும். இந்த டிடிவி கேடிவில வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க எல்லாம் வரவும் மாட்டாங்க. அவங்க வந்தனால உனக்கு என்ன அந்த வேல்யூ அடிஷன்? ஜாதி முத்திரை தான் குத்தப்படும். ஒரு வேல்யூ அடிஷனும் கிடையாது. சரியா? அப்போ நீங்க அந்த இடத்துல காங்கிரஸ் வரணும். சொல்லணும்னா காங்கிரஸ் வந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த லுக் வேற மாதிரி இருக்கும். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகள் வரும்பொழுது அதற்கான அங்கீகாரம் அதிகரிக்கிறது. அதுக்கு தான் வந்து விஜயும் வேலை செய்வார். ரொம்ப சீரியஸா அவங்க அதை பாக்குறாங்க. டிடிவி தரப்புலையும் விஜயை தொடர்பு கொண்டதாகவும் சொல்லப்படுது. என்ன பண்ணாங்களா? நீங்க செலவு நீங்க ஏத்துக்கோங்க, உங்களுக்கு நாங்க தரோம் சீட்டுன்னா. யாரு? விஜய் டிடிவி பார்த்து உங்களுக்கு சீட்டு தரோம், நீ வந்து செலவு நீ பாத்துக்க, ஒரு 100 தொகுதிக்கு நீயும் சேர்த்து செலவு கொடுன்னாங்களா? நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறதே செலவுக்கு தான் அப்படின்னு இருப்பாரு அவரு. ஏங்க அப்புறம் 2019 கடைசியாக செலவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எங்க இருக்கு காசு செலவு பண்றதுக்கு? அப்படியே இருந்தாலும் எல்லாம் லாக் ஆயிருக்கு. எங்கேருந்து அவர் கொண்டு வந்து செலவு பண்ண போறாரு? யார்? விஜயை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு டிடிவி செலவு பண்ணுவாரா? டிடிவிக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு கண்ணு போனா எதிராளிக்கு 2 கண்ணு போகணும். அதாவது ஒரு புனிதமான உயர்ந்த நோக்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமின்றவர் இப்படி வந்து நான் வந்து வரவிடாம பண்ணிடுவேன் அப்படின்றதான். நான் ஒரு ஸ்பாயிலராக இருக்கணும், மற்றபடி வேறு எந்த ஒரு எண்ண ஓட்டமும் அவர் கிடையாது. அது கடந்த ஒரு சிந்தனையும் அவர் கிடையாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அப்படின்னும் பொழுது நாம் வந்து அவரை சேர்த்துட்டு விஜய்க்கு என்ன நடக்க போகுது? ஓகே, நம்ம அதை விட்டுருங்க. டிடிவிக்காக நம்ம ரொம்ப நேரத்தை ஒதுக்கிட்டோம். சரியா? இல்லை சொல்கிறேன் நான். நீங்கள் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. டெல்லியிலேருந்து பேசுறாங்க, இல்லை இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் பேசுறாங்கலாம் நீங்க சொல்றீங்க. கேசி வேணுகோபால் பேசுறாரு. அதான் சில நேம்ஸ் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். கேசி வேணுகோபால் பேசுறாரு. கேசி வேணுகோபால் வந்து கரூருக்கு முன்னாலேயே பேசியிருக்காரு. இப்போ இதை நான் வந்து கேட்கறது மறுபடியும் இடைமறிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இதை நம்ம காசிப் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல வெரிஃபைடு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்லக்கூடிய தகவல் நான் தானே பிரேக் பண்ணேன் 3 மாசம் முன்னாடி. சோ வெரிஃபைடு நியூஸ். நான் கரூர் விவகாரம் நடந்து 2 நாள்லாம் இதை பிரேக் பண்றேன். கரூர் விவகாரத்திற்கு சம்பவத்துக்கு முன்னரே இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்குன்னு நான் பிரேக் பண்றேன். சரியா? அப்படின்னு பொழுது ஐ எம் ஸ்டில் சேயிங். கண்டினியூ பண்ணுங்க. பேச்சுவார்த்தை சீரியஸாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட நோக்கம் வந்து விஜயை நம்ம எப்படி இந்திரா காந்தி எம்ஜிஆர் அவர்களை கேட்டபிள் பண்ணாங்களோ அந்த மாதிரி கொண்டு வரணுன்றது அவங்களுடைய எண்ண ஓட்டம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று திமுகவும் நம்புகிறது. நம்பட்டும்னு நான் ஆசைப்படுறேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் திமுகவிடம் சுமூகமாக பேசிய கூட பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுக வந்து விஜயோட சேரத்துக்காக பாஜகவுடன் சுமூகமாக பிரிஞ்சிருவாங்கன்ட்டு. அது வேறு உண்டு. திமுகவிடம் இருந்து சுமூகமாக பேசி காங்கிரஸ் விலகி விஜயிடம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜய் கூட இருந்து கடக்கூடிய பெனிஃபிட்டை விட விஜய் தனியாக இருந்து கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் அதிகம். இல்லையா? நீங்க ரொம்ப எரிச்சல்ல டிசப்பாயின்மெண்ட்லாம் அதிமுக இருக்கிறதாக நிறைய பேர் பேசி, அதாவது இந்த விஜய் அவர்களுடைய சிறப்பு பொதுக்குழுக்கு பிறகு அது உண்மையாங்க? ஓப்பனாக பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவர் என்ன சொல்றாரு? பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்ற எதுக்கு சொல்றாருன்னா ரொம்ப தெளிவா அங்க ஆசிலேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர் சொல்றாரு, டேய் நான் உங்களுக்கு எதிரி கிடையாது, உன் கட்சி என் கூட கூட்டணிக்கு வந்தாலும் நான் அதுக்கு எதிர்ப்பு தெரியல, நான் வரவேற்பேன் அப்படின்ற மெசேஜ் அனுப்புறாரு. அப்போ அது கூடார அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் பிடிச்சிருந்தா விஜய்க்கு ஓட்டு போடு, வேற ஒரு கட்சி பிடிச்சிருந்தா வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடு, ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் நினைச்சா எங்களுக்கு ஓட்டு போடு, விஜய்க்கும் சேர்த்து பேசக்கூடியவன் நான் என்ற மெசேஜ் அவர் அனுப்புறாரு. புரியுதா? சைக்கலாஜிக்கலி சென்டிங் த மெசேஜ். விஜய்க்கும் சேர்த்து நான் பேசுறேன், நான் ஆட்சிக்கு வர முடியும், என் கட்சி திமுகவை வீழ்த்த முடியும், வீழ்த்தும் பொழுது விஜய்க்கும் பாதுகாப்பாக நான் இருப்பேன்ற மெசேஜை அவர் கடத்துறாரு. சரியா? இதுதான் அவர் உளவியல் ரீதியாக அவர் கடத்தக்கூடியது. சரியா? இப்போ இதுல கூட்டணி வந்தா அது கணக்கு வேற. பட் கூட்டணி வந்தால் வரக்கூடிய கணக்கை விட கூட்டணி இல்லாமல் விஜய் தனியாக ஓட்டை பிரிக்கிறது தான் நல்லது. விஜய் அதிமுக ஓட்டையும் பிரிப்பார்,
ஆப்வியஸா பிரிப்பார். அதிமுக ஓட்டையும் பிரிப்பார். ஆனால் அதை விட அதிகமாக திமுக ஓட்டை பிரிப்பார். இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய சர்வேலையும் வரக்கூடிய தகவல்களா இருக்கு. இப்போ ஒரு தொகுதியில விஜய் வந்து இது வரைக்கும் எவ்வளவு சர்வே முடிச்சு எத்தனை தொகுதி நாங்க முடிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 90 தொகுதி முடிச்சிட்டோம். 97 தொகுதிகள் முடிச்சிட்டோம். 97 தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா, திமுக ஓட்டையும் விஜய் பிரிக்கிறார், அதிமுக ஓட்டையும் விஜய் பிரிக்கிறார். இது சவுத் நான் சொல்றேன். சவுத்துல இருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. சவுத்ல தான் சவுத்தும் படிக்கிறோம். டெல்டாவும் சவுத்ல முடிஞ்சிருக்கும் மேபி. ஆமா சவுத் டெல்டான்னா ஒரு 97 தொகுதின்னு வச்சுக்கிட்டேன். 97 தொகுதிகள்ல விஜய் திமுக ஓட்டையும் பிரிக்கிறாரு, அதிமுக ஓட்டையும் பிரிக்கிறாரு. திமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறாரு, அதிமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துறாரு. ஆனால் அதிகமாக திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். இதோடைய வெளிப்பாடு தான் விஜய் மேலே இவங்க பாய்ந்து பிறான்றது. ஓகே. திமுக ஏன் இவ்வளவு காட்டம் காமிக்கிறது விஜய் மேலேன்னா இந்த ஒரு காரணத்திற்காக தான். புரியுது. ஸோ அதனால நீங்க இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து விஜய் பிரிக்கிறாருன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவுக்கு 25% வாக்குகள், அதிமுகவுக்கு 25-30% வாக்குகள். இது வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. ட்ரெடிஷனல். திமுகவும் பிடிக்காது, அதிமுகவும் பிடிக்காதுன்னு இருக்கக்கூடியவங்க 20%. இந்த 20%த்தில் விஜய் சீமானிடமிருந்து எவ்வளவு எடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு பெருசாக பாதிப்பு வராதுன்னு நான் நம்புறேன். ஓகே. அப்படி பெருசாக பாதிப்பு வரலன்ற பட்சத்தில் ஒரு 12-13% 13% வாக்குகள் எடுக்கிறார் விஜய். இந்த 13% வாக்குகள் தவிர்த்து திமுக கிட்டேருந்து அதிமுக கிட்டேருந்து எவ்வளோ பிடுங்குறாரு அப்படின்னு இருக்கு இல்லையா? இதில் 5% திமுக இது அதிமுக இடம் பிடுங்குறாருன்னா 10% திமுக இடம் பிடுங்குறாரு. இப்படி பிடுங்கும் பொழுது அவரோட டோட்டல் எவ்வளோ ஆகுது? புரியுது. கிட்டத்தட்ட 20-25 வரைக்கும் போகும். இப்போ 20-25 போச்சுனாக்க யாருக்கு சேதாரம் அதிகம்? திமுகவுக்கு தான் சேதாரம். திமுகவுக்கு சேதாரம் அதிகம்ன்றதான் நான் சொல்லக்கூடியது. இப்படிதான் வந்து ஏடிஎம்கே என்டிஏடைய தலைமைகளும் அப்படிதான் அதை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தால் மகிழ்ச்சி, விஜய் வரலனாலும் பெரிய சேதாரம் கிடையாது. ஏன்னா விஜய் வந்து அவங்க நம்மளுடைய ஓட்டை வர எதிர் முகாமோட ஓட்டை தான் அதிகம் வந்து பிடுங்குறாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு புரிதல் அடிப்படையில் திமுக கிட்ட சொல்லிட்டே காங்கிரஸ் வெளியே வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தேரி நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் 2029 வேணால் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 2026 அப்படிலாம் கூட்டணிலாம் அமைஞ்சு விஜய் காங்கிரஸ் அந்த அணி ஜெயிக்குதா இல்லை அதிமுக அணி ஜெயிக்குதான்றதை 2வது பட்சமாக வைப்போம். திமுக ஒரு மாபெரும் டிசாஸ்டர் சந்திக்குதுங்க. இல்லைனாலும் சந்திக்க தான் போகுது. நான் சினாரியோவா நான் சொல்றேனே, சில நேரங்கள்ல அரசியல் விமர்சகரா மட்டும் பேசினா போதும், அதிமுக சப்போர்ட்டரா பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் எப்படி பேசணும் நீங்க முடிவு பண்ண முடியாது. சரி வாங்க, நான் வந்து என்ன சொல்ற வரேன்னா, நீங்க அங்க ரொம்ப தெளிவாக திமுக தோல்வி தான் சந்திக்க போகுது. அந்த தோல்வி எவ்வளவா இருக்க போகுதுன்றதான் இப்ப கேள்வி. சரிங்க, நான் கேட்க வந்தது வேற கதைங்க, இதை கேளுங்க. இப்போ திமுக ஒரு பெரிய டிசாஸ்டரை சந்திச்சிருச்சு 26 அப்படின்னு ஆயிடுது. அப்படின் போது இப்போ மறுபடியும் ஏன் நம்ம திமுக கிட்ட போகணும்? இருக்கிற விஜயவை இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி திமுக கூட மிச்சம் மீதி இருக்கிறவங்களையும் இப்படி வர வச்சு அந்த இடத்த அதே சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடியவங்களுடைய வாக்குகள் அது இதெல்லாம் இப்படியே போயிடலாமே கன்ஃபியூஸா. இவங்களே காங்கிரஸை எப்படி திமுக வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணும் இல்லாம ஆக்குச்சோ, அப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து திமுக ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாமே. அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அவங்க அரசியல்வாதி. சரியா? நானும் நீங்களும் அரசியல்வாதி கிடையாது. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, அன்னைக்கு திமுக நான் 10 தொகுதியிலும் 15 தொகுதி கொடுன்னு கேட்கறேன். எனக்கு சல்லித்தனமா இருக்குது. சப்போஸ் திமுக தோத்துருச்சு 2026 நான் திமுக கூடுதல் தொகுதியை கேட்டு பார்கெயின் பண்ணிக்கிறேன். சப்போஸ் திமுக ஜெயிச்சா திமுக அவனுக்கு அதிக தொகுதி தான் தரும். புரியுது. திமுக தோத்துட்டா 15 தொகுதி வரைக்கும் பார்கெயின் பண்ணலாம். திமுக கொடுக்கறது திமுக தயாராக இருக்கும். திமுக ஜெயித்து விட்டால் 26 29 நான் 5 தொகுதி தான் தருவேன்னு சொல்லலாம். அப்பயும் திமுக தான் ஒரே ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை விஜய் மட்டும் என்ன அப்படியே கட்சி கழிச்சு வீட்டுக்கு போயிட போறாரா என்ன? அதாங்க, விஜய் தோல்வி அடைந்தால் திமுக வெற்றி பெற்று விஜய் தோல்வி அடைந்தால் அந்த சினாரியோ நீங்க சொல்லுங்க. விஜயோடைய பெரிய அங்க பெரிய இது இருக்க போறது இல்லை. நான் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சொல்றேன். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்காருதுன்னு வைங்க. சரியா? இப்போ விஜய் எவ்வளவு வாங்குவாரு? நீங்களே தான் சொன்னீங்க. விஜய் ஆட்சிக்கு வர முடியாதுங்க. காங்கிரஸ் போராலும் காங்கிரஸ் போகலனாலும் விஜய் ஆட்சி. சரிங்க, இருக்கட்டுங்க. மேபி நம்பர் ஆஃப் சீட்ஸ்ல அவங்க வந்து திமுகவை தாண்டிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் திமுக கிட்ட போகணும்னு காங்கிரஸ் என்ன தேவை இருக்குது? திமுகவே சேர்த்துக்கலாமே. திமுகவோட மற்ற கூட்டணி கட்சிகள் யாரும் இருக்க மாட்டாங்க.
அதுதான் கம்யூனிஸ்டாக சொல்றேன். இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இப்போ வந்து நான் ஏன் இருக்கணும் அவங்க கூட, ஆமா. சரியா அப்படின்னு. அப்போது வரும்பொழுது காங்கிரஸ் பெட்டர் பொசிஷன். என்ன ஆமா. சொல்லலாம், காங்கிரஸ் விஜய் எடுத்துப்போம், திமுகவை எடுத்துப்போம். விஜய் திமுக காங்கிரஸ் மட்டுமே போருமே. விஜய் ஒத்துக்கிட்டா. ம். ஓகே. அந்த சமயத்தில் விஜய் ஒத்துக்கிட்டா இல்லை, திமுகவை. அது ஆன்டி பிஜேபி எலெக்ஷன், ஆன்டி ஏன்னா மோடி அது எலெக்ஷன் வந்து அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ராகுல் காந்தி வெர்சஸ் நரேந்திர மோடி அப்படி நடக்க போகும். போகுது அப்படின்னும் பொழுது நான் அப்படின்னு கொண்டு போயிடலாம், ம். இப்படி ஒன்று நினைக்கலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். அதனால வந்து விஜய் என்ன வேணா அப்படிங்கிற- நடக்கலான்றதை விட ம். இதெல்லாம் பெர்மிடேஷன் காம்பினேஷன், இதெல்லாம் நடக்குமா என்றால் இதற்கு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு Okay. எல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணி இருக்கோம். ஏன் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் இதில். ஒரு கணக்கு போட்டு தானே ஆகணும். ம். அதனால இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்லாம் எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. நான் தான் திருப்பி சொல்றேன், பாஜக திமுக இது பாஜக காங்கிரஸோட பேசாது, திமுக அதிமுகவோட பேசாது. இது தவிர்த்து எல்லோரும் எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அது எல்லாத்துக்குமான விடை வந்து இன்னொரு மாசம், இன்னொரு 3 மாசம் ஆயிரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அது வரைக்கும் ஜனவரி 2nd வீக்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இது சரியான காய் நகர்த்தல். ஏன்னா தேமுதிகவுடைய முடிவு ஜனவரி 9 அன்னைக்கு சொல்லிடுவேன்ட்டாங்க அந்த அம்மா. சொல்லிடுறாங்களா ஆமா, அவங்க Declare மாநாடு நடக்குது ஜனவரி 9 அவங்க சொல்லிடுவேன்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாரு மகன்? அன்புமணி ராமதாஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு முன்னரே ம். அவரும் அவருடைய முடிவை சொல்லிவிடுவார் அப்படின்ற நிலையில் நீங்கள் விஷயம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும், யார் யார் என்னென்ன பக்கம் போக போகிறாங்கன்ட்டு. அதுலேருந்து உங்களுக்கு மற்றவங்கெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், விஜயும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவருடைய சமீபத்திய செயல்பாடுகளை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் ஏதோ சோஷியல் மீடியாவை பார்த்து மயங்குற ஒரு மாதிரி தெரியல, ரொம்ப கால்குலேட்டிவாக மூவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படின் போது கண்டிப்பாக பை திஸ் டைம் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு டெட்லைன் கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ்க்கோ காங்கிரஸ் கிட்ட இப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்களா அவங்க கிட்டே கூட இந்த டைம் வரைக்கும், ஒரு பொங்கல் வரைக்கும் அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை சொல்லுங்க. அப்படி ஏன்னா ஏப்ரல் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல, காங்கிரஸ் ஒரு வருவாங்க. டெவலப்மெண்ட் வரும்ல. இப்போ அடுத்த 2-3 அரசியல் நகர்வுகள் நடக்கும். அடுத்தது என்னன்னா நாளைக்கு பீகார் தேர்தல் ரிசல்ட் வருது. ஆமா. இந்த ரிசல்ட்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றது பார்க்கணும். அதாவது காங்கிரஸால ஆர்ஜேடிக்கு பெனிஃபிட்டா இல்லையா, இந்த கணக்கை திமுகவும் பார்க்கும். புரியுது. சரியா? இப்போ விஜய் காங்கிரஸோட பேஸ் ஓட்டை ஏற்கனவே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற எண்ணம் ஓட்டம் இருந்தா விஜய் எதுக்கு நம்ம அப்போ காங்கிரஸ் எடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற கேள்வி திமுக மத்தியில் யோசனை வரும். சரியா? ஏன்னா அவன் ஏற்கனவே விஜய் தான் பேஸ் ஓட்டை எடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே. சரியா? இப்போ ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஆர்ஜேடியை பாதிக்கும்னு எல்லாரும் நினச்சாங்க. அதாவது லாலு யாதவோட மகன் தேஜஸ்வி யாதவையும் காங்கிரஸையும் பாதிக்கும்னு நினச்சாங்க. ஆனால் கடைசியில் அது யாரை பாதிச்சிச்சு? பிஜேபியை நிதிஷ்குமார் தான் பாதிச்சிச்சு. ஸோ அதே கணக்குப்படி இங்கே விஜய் எப்படி இருந்தாலும் காங்கிரஸோட வாக்குகளை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படிங்கும்போது காங்கிரஸ்க்கு எதுக்கு நம்ம 25 தரணும்? 25 இல்லாமல் 35 கூட 40 கூடன்னு கேட்டால் நாம ஏன் தரணும்? ஓகே. அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. சரி, ரைட்டு. எப்படியோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் அநேகமாக கிட்டத்தட்ட அந்த விறுவிறுப்பான காலகட்டத்துக்கு நம்ம வந்துடும். ஏன்னா நாளைக்கு அந்த ரிசல்ட் வரப்போகுதுன்னா அதுக்கப்புறம் இருந்து இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கும் தமிழ்நாடு அரசியல், நம்மளால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. தவிர்த்து வாங்க சில கைது சம்பவங்கள் எல்லாமும் நடைபெற இருக்கிறது. இதை நான் எப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர பாம்பு எடுத்து வெளியிட மாட்டாங்க. வருது ஏப்ரல்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அது வேற இருக்கு. அது நடந்ததுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும்? சட்டநாதர் கோயிலுக்கு போக போறாங்களா, திருப்பதியில போய் உண்டியல்ல காசு போட போறாங்களா, யாருக்குன்னு தெரியும். சரி, ரைட்டு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றி.